சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நான் அன்னாளின் ஜெபத்தை குறித்து உங்களிடத்தில் பேச இருக்கிறேன். தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக, இன்டர்நெட் ஸ்க்ரீன் மூலமாக உலகத்தின் பல பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகி 3-4 ஆண்டுகளாக இல்லை என்றால், இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்னிடத்தில் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் மாறாதவர், அந்த வாக்கின்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்தலுடன் இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜாக்களின் காலத்தை பற்றி 1 சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிமு 1055 960 வரைக்கும் 95 ஆண்டுகளின் சரித்திரம் 1 சாமுவேலில் அங்கே ராஜாக்களின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேசப்போகிற அந்நாளின் ஜெபம் செய்யப்பட்ட ஆண்டு இறையியல் கணக்கின்படி 1140 ஆண்டு கிமுவிலே நடந்த சம்பவம். ரமதாயின் என்று எப்ராயிம் மலைத்தொடரிலே ஒரு ஊர், அந்த ஊரிலே எல்கானா என்ற ஒரு நபர் இருந்தார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எல்கானா? எல்கானா மீன்ஸ் தேவன் சுதந்தரித்து கொண்டார். God has possessed. தேவன் இந்த மனிதனை தெரிந்தெடுத்து கொண்டார். எல்கானா, அவனுக்கு 2 மனைவி. அந்த எல்கானாவுக்கு பெனினாள் என்ற ஒரு மனைவி, அன்னாள் என்ற ஒரு மனைவி. பெனினாள் என்றால் முத்து, pearl. In Hebrew, பெனினாள் மீன்ஸ் முத்து. அன்னாள் மீன்ஸ் கிரேஸ், கிருபை, ஸ்லாக்கியம், ஃபேவர், தயவு. தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் அன்னாள். அன்னாள்னு பேர் வச்சுட்டாங்க, கிருபை, பாக்கியம், தயவு. ஆனால் வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து மலடியாக்கி இருந்தபடியால் அவளது சக்களத்தி அவளை துன்புறுத்தி வதைத்து வந்தாள். ரொம்ப கஷ்டம். 2 மனைவி. ஆனால் எல்கானா அன்னாளை தான் ரொம்ப நேசிச்சான். அவ்வளோ நேசிச்சா கூட அவன் சொன்னான், ஏப்பா நான் இருக்கிறதில்ல, நான் உனக்கு 10 மகன் மாதிரி, நீ கவலைப்படாது. ஐ எம் ஈக்குவல் டு 10 sons ஃபார் யூ, டோன்ட் worry, ஐ எம் ஹியர் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ஆறுதல் படுத்துமா? ஆறுதல் படுத்தாது. ஆனால் ஏன் ஆறுதல் படுத்தாது? அடுத்த மனைவி பார், என் பிள்ளைங்கள நேர்முகமாய் திட்டினாள், மறைமுகமாய் திட்டினாள். அன்னாள் கண்ணீர் வடித்து காகித ஓடும் கடலலையில் செல்வது போல கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். கண்ணீர் நதியில் காலம் கடத்தியும் கரைந்து போகவில்லை அன்னாள். சூழ்நிலையின் அழுத்தத்தால் அவள் உறைந்து போகவில்லை. அவள் விசுவாசத்தில் உயர்ந்து வளர்ந்தாள். கண்ணீர் வடித்த பின்பு, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்த பின்புதான் அருணோதயத்தின் உதயத்தை கண்டாள். தேனையின் தேவனிடம் சேய்க்காக வேண்டினாள். ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, ஒரு குழந்தை தாங்க. அன்னாளுக்கு கிரேஸ்னு பேர் வச்சாங்க. ஒவ்வொரு தடவை அன்னாள் கூப்பிடும்போது கிரேஸ் கிரேஸ் கிரேஸ், தே கால் ஹர் தயவு. இவ்வளவு தயவுன்னு பேர் வச்ச பொண்ணுக்கு, இவ்வளோ ஜெபம் பண்ணுற பொண்ணுக்கு கர்த்தர் ஏன் கற்பத்தை அடைத்தார்? அன்னைக்கு அந்த கற்பத்தை திறந்து குழந்தையை கொடுத்துருந்தா என்ன செய்திருப்பா? பெனினாள் குழந்தை வளர்க்கப்பட்டது போல இவளும் வளர்க்கப்பட்டிருப்பாள். அன்றைக்கு கற்பத்தை அடைத்ததின் நிமித்தமாக கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றதுனால அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். சாமுவேல், தி வேர்ட் சாம் U-L, L மீன்ஸ் காட், நேம் ஆஃப் காட். சாம்-U-L, தேவனுடைய பெயர், தேவனுடைய பெயர். அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தேவன் உலகத்திற்கு அன்னாள் மூலம் கொண்டு வர வேண்டுமென்றால் அவளுடைய கற்பத்தை அடைக்க வேண்டும், குழந்தை இல்லாமல் தவிக்க வேண்டும், திட்டை அனுபவிக்க வேண்டும். கடைசி கட்டத்தில் தான் அவள், கர்த்தாவே ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கே குழந்தை விட்டுருவேன்னு சொன்னான். There are certain things when prayers are not answered, it is with a specific purpose. சில சமயங்களில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டும் ஜெபத்தை கேட்காதிருப்பதினாலே
உங்களுக்கு அதிலே பெரிய நன்மை வர இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லா ஜெபத்துக்கும் கேட்ட உடனே பதில் சக் சக் சக்குன்னு கொடுத்துருந்தார்னா அவருடைய கிரேட்டர் பர்பஸ், உயர்ந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். தேவன் இல்லை என்று ஒரு பதில்தான் தேவன் தரும் மிக சிறந்த பதில்கள். சேனையின் தேவனிடத்தில் செய் வேண்டி அவள் அங்கே ஆண்டவருடைய திருவடியில் விழுந்தாள். அங்கே கோயிலுக்கு போனான், ஷைலோக் போனான். ஷைலோக் அவங்க அடிக்கடி போவாங்க. ஷைலோ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, கானான் தலைநகர். அங்கே போயிட்டு இருக்கும்போது எல்லாம் போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க. அவர் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் பதில் தரவில்லை என்றால் உங்கள் ஜெபத்தை தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே தேவன் குறித்த காலத்தில், ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நலமாய் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்தில் லேசா கிடைச்சிதுன்னா, கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிட்டுன்னா அது மதிப்பு தெரியாது. தொடக்கத்தில் விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியில் ஆசி பெற்றதாய் இராது. அதனால் கேட்ட உடனே கிடச்சிட்டா அது மதிப்பு போயிடும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கினா தான் அதனுடைய கஷ்டத்தினுடைய அந்த பலன் தெரியும். நிந்தையை சம்பாதிக்கிறாயோ, நிந்தையை அனுபவிக்கிறாயோ, விந்தையான அற்புதத்தை எதிர்ப்பார். ஆண்டவரின் மந்தையாக இருக்கிற உன்னை அவர் கைவிட மாட்டார், கரம் பிடிப்பார், பதிலளிப்பார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நம்ம கோபத்தை காட்டுறது எப்படி? சாப்பாடு வேண்டாம் போ. மனைவியை திட்டா, நீ சாப்பிடலையா, இன்றைக்கி எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிடல. அப்படியா? இவளும் அப்படி தான், சாப்பாடு வேண்டாம். துக்கம் வந்துட்டால் சாப்பிடாமல் இருப்பாங்க. அது யூதர்களுடைய வழக்கம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் பொழுது புசிக்கவில்லை. துக்கம் வந்துருச்சா சாப்பிட மாட்டோம். 8ஆம் வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். ஹஸ்பண்ட் வரான், கண்ணு ஏம்மா சாப்பிடல, ஏன் அழுற, சஞ்சலப்படாத அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் 10 புதல்வன், ஐ மீன் டு யூ லைக் 10 sons அப்படின்னு சொல்கிறான். எப்படினாலும் கணவனை 10 மகனாக பண்ண முடியுமா? அது முடியாது. யாரும் உலகம் ஏற்றுக்கொள்வாங்களா? இந்த பொண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் கணவன் 10 மகனாக இருக்கான், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது மாதிரி சில வேளைகளில் நம்ம ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் அர்த்தம் இல்லாமல் தான் இருக்கும். பரவாயில்ல. 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஆலயத்துக்கு போயிட்டான். ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே ஏலி ஒரு சேரில் உட்காந்துருக்கான். இங்கே படியில் வந்து அவள் உட்காந்துட்டு வாய் உதடு மாத்திரம் அசையுது. அவள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே, நான் சத்தமே வரமாட்டேங்குது, எனக்கே ரொம்ப துக்கம், எத்தனை தடவை இங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, உங்களுக்கு காது கேட்குதா? ஆனால் இவள் உதடு அசைகிறத பார்த்து அந்த ஏலி தாத்தா என்ன சொல்கிறாரு, ஏ பொண்ணே, ஏன் குடிச்சிட்டு வந்த? கோயிலுக்கு குடிச்சிட்டா வந்துடுறது. 10ஆம் வசனம். அன்னாளின் உதடுகள் அசைந்தன, குரல் வெளியே வரவில்லை. ஆகவே ஏலி அன்னாளை ஒரு மதுவரி கொண்ட மாதுவாக மதிப்பிட்டார். எவ்வளவு காலம்தான் நீ இப்படி குடிகாரியாக இருக்கப் போகின்றாய்? மது அருந்துவதை விட்டொழித்து விடு என்று ஏலி தாத்தா சொன்னார். டிசர்னிங் இல்லை, ஏலி தாத்தாவுக்கு கண்டுபிடிக்க தெரில. நான் அன்னாளாக இருந்தேன், யோ தாத்தா, நான் குடிச்சிருக்க மாதிரியா தெரியுது உனக்கு? அவள் என்ன சொல்கிறா பாருங்க. 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். நம்மளை போய் குடிகாரனை அவன் சொல்லட்டும்,
தீர்த்து கட்டிடுவோம். அவள் சொல்கிறா, இல்லை என் தலைவரே, நான் மது அருந்தவில்லை, ஆண்டவரின் திருமுன் என் உள்ளத்தை கரைத்து ஊற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கீழ்த்தரமான பெண் அன்று, உயரத்தின் மிகுதியால் துடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். Mothers, I tell you, when a child is born, you have to give mother's milk, at least for 2 years. The Jewish people will give mother's milk up to 6 years or 7 years. That's what the Jewish children are very sturdy, very strong, not like me, short, they are tall. யூத கலாச்சாரத்தில் தாய்ப்பால் குடித்து தாய்ப்பால் நிறுத்துகிற நேரத்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். என் மகன் தாய்ப்பால் நிறுத்திவிட்டான், இன்றைக்கு கொண்டாட்டம், எல்லாரும் சாப்பிட வாருங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அவன் சொன்னான், நீ குழந்தை கோயிலுக்கு வந்து விடுவேன்னு, இப்போ விடு, நான் இப்போ கொண்டு வர மாட்டேன், பால் கொடுத்து என் பிள்ளை வளரட்டும், நல்லா வளர்ந்து வந்த பிறகு கோயில் கொடுப்பேன். வளர்ந்து வந்தப்போ கொடுக்க முடியுமா? அது என்னமோ தெரியாமல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட, இப்போ என்னால் கொடுக்க முடியாது, இந்த பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் கொடுத்தான். 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர் காட் இஸ் அ கவனன்ட் மேக்கிங் காட், கவனன்ட் லவ்விங் காட், கவனன்ட் கீப்பிங் காட். அவருக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை செய்தீங்கன்னா அந்த பொருத்தனையை மாற்றவே கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு பொருத்தனை பண்ணேன், கர்த்தாவே தினந்தோறும் 1/2 மணி நேரம் டான்ஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணேன். பொருத்தனையை பிரேக் பண்ணக்கூடாது. சில வேளைகளில் அப்படியே டைம் போயிடும், உடனே திடீர்னு ஞாபகம் வரும், மணி 11 கால் ஆயிடுச்சு, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் 1/2 மணி நேரம் டான்ஸ் பண்ணாமல் அந்த நாளை பாஸ் பண்ண விட மாட்டேன்னு. 11 கால் இப்போவுமே உட்காந்து ஆராதனை பண்ணால் தான் இன்னைய கணக்குக்கு 1/2 மணி நேரம் பண்ண முடியும், இல்லைன்னா கவனன் பிரேக் ஆயிரும். ஸோ ஐ டான்ஸ் 11 o'clock for 30 minutes. I don't break the covenant. Make covenants. The Lord likes covenant making. அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறத ரொம்ப விரும்புகிறார். உடன்படிக்கை என்ற சொல் வேதத்தில் 335 தடவை வருது. எல்லார்ட்டையும் உடன்படிக்கை பண்ணுறார், அவரே கூப்பிட்டு பண்ணுவார். நீ இதை செய்தனா நான் அதை செய்வேன், அதான் கவனன்ட். பெரிட், ஹீப்ரூ இட் இஸ் பெரிட், டைத்தேக்கே இன் கிரீக். ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தமிழில், டெஸ்டமெண்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, ஆண்டவரோடு உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்கள், அந்த உடன்படிக்கை மீறாமல் இருங்க, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே அன்னாளுக்கும் சாமுவேல் பிறந்த அந்த நேரத்தில் பாரம்பரிய கதை சொல்லுது, இவன் பெனினாள் வந்து அன்னாளை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனால் அன்னாளுக்கு குழந்தை பிறந்த அந்த நாளில் பெனினாளுக்கு 2 குழந்தை செத்து போச்சான். இது பாரம்பரிய கதை. மனிதன் ஒருவனை கேலி பண்ணி கேலியை விதைத்தால் அதை அறுக்கட வேண்டும். விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள காலம் அளவும் மாறாததாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என் நிகழ்ச்சியை இதுவரைக்கும் கேட்ட நேயர்கள், உங்களுக்காய் நான் பேச விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் பல பெண்ணினான்களை இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்கள் மாமியாரே பெண்ணினாளைப் போல குழந்தை பெறாத மலடி என்று திட்டியிருக்கலாம், உன் கணவன் திட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தமது கண்களை உன்மேல் பதிக்கிறார். உனக்கு அற்புதத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆகவே விசுவாசத்தோடு இரு. நீ பட்ட வேதனையை கர்த்தர் பார்த்தார், நீ கேலி செய்யப்பட்டதை பார்த்தார். கேலி செய்தவர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், நீங்களும் பிள்ளை இல்லாத பெண்களை கேலி பண்ணுகிறவர்களாக இருந்தால் எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். பெனினாளின் 2 பிள்ளைகள் இறந்து போனதாக வேதத்தின் சரித்திரம் சொல்லுகிறது. யாரையும் கேலி பண்ணாதிருங்கள்.
கர்த்தருடைய திட்டம் வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.